ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 3:17. இந்த வசனம் நமக்கு மிக முக்கியமான உண்மையை நினைவூட்டுகிறது. தேவன் கல்லாலான ஆலயத்தில் மட்டுமில்லை, நம்முள் அவரே வாசம் பண்ணுகிறார். நம் உடலும் மனமும் வாழ்வும் தேவனுடைய ஆலயம். அதனால் நாம் நினைப்பது, பேசுவது, செய்பவை அனைத்தும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தீய பழக்கங்கள், கசப்பான எண்ணங்கள், பாவ வாழ்க்கை இவை நம் ஆலயத்தை, அதாவது நம் உடலை கெடுக்கிறது. தேவன் நம்மை தண்டிக்க விரும்புவதில்லை, அவர் நம்மை பரிசுத்தமாக வாழ்வதற்கு விரும்புகிறார். இன்று ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தாவே, என் வாழ்க்கை உமக்கான வாழ்வாக, என் உடல் ஆலயமாக இருக்கட்டும். பரிசுத்தமாக வாழ்வோம், அதுவே நம்முடைய தேவனுக்கு மகிமை. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.